சுவாதி படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, நீதிமன்றத்தில் ராம்குமார் ஆஜர்படுத்தப்பட்டது பற்றி சொல்லுங்கள். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கொலையாளி ராம்குமார் தற்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம், அதாவது பெருநகர சென்னை குற்றவியல் நீதிமன்றத்தில் தற்போது காவல்துறையினர் ஆஜர் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த மாதம் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன்பாக ராம்குமார் அதாவது இந்த குற்றவியல் நீதிமன்றத்துடைய 13வது நீதிமன்றத்தில் நடுவர் சார்பாக ரிமாண்ட், அதாவது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் இதுவரை ராம்குமார் காவல்துறை சார்பாக விசாரிக்கப்படவில்லை. இந்நிலையில் நுங்கம்பாக்கம் காவல்துறை சார்பாக நேற்று குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவில் ராம்குமாரை நீதிமன்ற காவலில் இருந்து காவலுக்கு எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதன் ஹியரிங், அதாவது அதன் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. 13ஆம் குற்றவியல் நீதிமன்றத்துடைய நடுவர் கோபிநாத் தலைமையிலான இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. நுங்கம்பாக்கத்துடைய காவல்துறை அதிகாரிகள் ராம்குமாரை விசாரிக்க வேண்டும் என்ற இந்த 5 நாட்களுக்கு விசாரிக்க வேண்டும் என்ற மனுவை போட்டுள்ளனர். அதன் மீதான விசாரணை தற்போது நடந்து வருகிறது. இந்நிலையில் ராம்குமார் திருப்ப வழக்கறிஞர் சார்பாக இதற்கு ஆட்சேபனையும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேவேந்திரன், சஞ்சீவி, ஏற்கனவே புழல் சிறையில் அடையாள அணிவகுப்பு நடந்ததாக சொல்லப்படுகின்றது. அதில் சுவாதியினுடைய தந்தை ராம்குமாரை அடையாளம் காட்டினார் என்றும் சொல்லப்படுகிறது. இது குறித்த அறிக்கை தற்பொழுது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதா சஞ்சீவி? அதை பற்றி அறிக்கை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அனைத்து விஷயமான விசாரணை, இன்னும் காவல்துறை விசாரணை என்பது முக்கியமான கட்டமாக உள்ளது. அதனால் காவல்துறை சார்பாக அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்ற காரணத்தால் நேற்று நுங்கம்பாக்கம் காவல்துறை சார்பாக இந்த நீதிமன்றத்தில் காவல்துறை விசாரணைக்கு மனு எடுக்க வேண்டும், அதாவது ராம்குமாரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற மனு நேற்று இந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த மனு மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது காவல்துறையினர், நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் மொத்தமாக 5 நாட்கள் ராம்குமாரை வைத்து விசாரிக்க வேண்டும் என்றால் இதுவரை இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை விசாரணை நடக்கவில்லை. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை விசாரணைக்கு வேண்டும் என்று நுங்கம்பாக்கம் காவல்துறை சார்பாக கோரப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை 13ஆம் குற்றவியல் நீதிமன்றத்துடைய நடுவர் திரு கோபிநாத், அதாவது யார் நீதிமன்ற காவலில் வைத்தாரோ 4ஆம் தேதி, அதே நீதிபதி நடுவர் தலைமையில் தான் தற்போது இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர், குறிப்பாக ராம்குமார் தரப்பை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வழக்கறிஞர் ராம்ராஜை பொறுத்தவரை இதற்கு ஒட்டுமொத்தமாக ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். அதே போல இந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சீனியர் அட்வொகேட் திரு சங்கர் சுப்பு ராம்குமாருக்கு ஆதரவாக இதற்கு ஆட்சேபனை, அதாவது காவல்துறையில் எடுத்து விசாரிக்க ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். தேவேந்திரன், சஞ்சீவி, ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ராம்ராஜ் இதற்காக ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். எந்தெந்த விஷயங்களில் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்? குறிப்பாக என்னென்ன விஷயங்களை நீதிமன்றத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார்? அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா சஞ்சீவி? தேவேந்திரன், அது பற்றிய தகவல்கள் ஏதும் வெளிவரவில்லை. இப்போதுதான் இந்த வழக்கானது தொடங்கி தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை அவரிடம் பேசும்போது ராம்குமாருடைய வழக்கறிஞர் திரு ராம்ராஜிடம் பேசுவது ஏற்கனவே இந்த ராம்குமாருக்கும் இந்த கொலைக்கும் அதாவது தொடர்பு இருக்கிறது. ஆனால் வேறு சில விஷயங்கள், குறிப்பாக காவல்துறையிலிருந்து இந்த விஷயத்தில் பொய் கூறுகின்றனர். இந்த கைதே பொய்யான கைது என்று ஏற்கனவே ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். அதன் அடிப்படையில் அது போன்ற விவாதங்களை முன்வைத்து இன்று இந்த இதுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு இன்னும் 10 நிமிடங்கள் முடித்துவிட்டு வெளியே வரும் பட்சத்தில் அவர் கூறும்போது என்ன விஷயங்கள் தெரிய வந்திருந்தார். சஞ்சீவி, ராம்குமார் தான் குற்றவாளி என்று காவல்துறை தரப்பில் இதுவரை என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஆதாரமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள்? அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா சஞ்சீவி? நீதிமன்றத்தை பொறுத்தவரை பார்த்தோம் ஏற்கனவே, அதாவது அவர் பிடிபட்ட போதே சுவாதியுடைய செல்போன், அதே போல லேப்டாப் உள்ளிட்ட விஷயங்களை அடையாளமாக கொடுத்துள்ளனர். அதே போல ராம்குமார் இங்கு தங்கியிருந்த ஆதாரங்கள், குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் சுவாதி வீட்டு அருகே ராம்குமார் தங்கியிருந்தார். அது போல விஷயங்களை வச்சுதான் தற்போது ராம்குமாரை அவர் சொந்த ஊருக்கே சென்று பிடித்தனர். அது போன்ற விஷயங்கள், குறிப்பாக இந்த அடையாளம் ரீதியான பல ஆதாரங்களை தற்போது காவல்துறையினர் சமர்ப்பித்துள்ளனர். இருந்த போதிலும் அவர் நீதிமன்றம், அதாவது காவல்துறையில் எடுத்து விசாரணை வேண்டும் என்ற முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதற்காக தான் இந்த வழக்கு நடந்து வருகிறது. தேவேந்திரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.